ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் லால் சலாம் படம் கலமையான விமர்சனங்களை பெற்று வருது. இதற்கிடையில் ரஜினி அவருடைய 170வது படமான வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு முக்கால்வாசி முடிந்த நிலையில கூடிய விரைவில் இந்த படம் திரைக்கு வந்துவிடும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியா ரஜினி அவருடைய 171வது படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. மேலும் அதாவது ரஜினி நீண்ட நாளா ஆசைப்பட்ட லோகேஷ் இயக்கத்தில் நடிக்க போறாரு. சமீபத்தில் தான் இதற்கான அறிவிப்பும் வெளியாச்சு. இதற்கான அறிவிப்பு வெளியானதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதில் ரஜினிக்கு வில்லனா சிவகார்த்திகேயன் நடிக்க போறார் என்ற தகவல் வெளியானது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனும் ரஜினி படத்தில் எப்படியாவது நடித்து விடணும்னு சொல்லிட்டு மிகவும் ஆசையாக இருந்துட்டு வந்தார். அதற்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் அனைத்தும் கூடி வந்தது. ஆனால் இது பற்றிய விஷயங்கள் லோகேஷ் தரப்பிலிருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் சிவகார்த்திகேயன் தன் ஆசைப்பட்டது நடக்காது என்று அவருடைய ட்ராக்கை மாற்றி வேற ரூட்டுக்கு போயிட்டார். அதாவது தற்போது கமல் தயாரிப்பில் அமரன் படமும் அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தையும் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிட்டாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ரஜினி படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை அதில் மண்ணே வீழ்ந்து போச்சு. இதை அடுத்து லோகேஷ் ரஜினியோட 171வது படத்துக்கு வில்லன் யாரை தேர்வு செஞ்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ரஜினியோட சிஷியனாக இருக்கும் ராகவா லாரன்ஸ் தான் நம்ம ரஜினிக்கு வில்லனாக ப்ளே பண்ண போகிறாராம். ரஜினிக்கு வில்லனா ராகவா லாரன்ஸை போட்டால் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் கூட ஜிகர்தண்டா படத்தில் பக்காவாக நடிச்சிருந்தாரு நம்ம ராகவா லாரன்ஸ். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் வில்லனா போட்டால் ரசிகர்களுடைய மனநிலை என்ன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனை கை விட்டுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இப்போ ரஜினி, லோகேஷ் மற்றும் ராகவா காம்போ இணைந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்ய போகிறாங்க. முக்கால்வாசி லோகேஷோட படத்தின் வில்லன் எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். கொடூரத்தனமாக வில்லனாக இருப்பாங்க அவரோட படத்தில். அந்த வகையில் ராகவாவின் மிரட்டலான வில்லனத்தனத்தை இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போகிறாங்க. மேலும் ரஜினியோட வேட்டையன் படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிய போவதுனால அடுத்து வர மே மாதம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா ஜூன் மாதங்களில் தலைவர் 171 படப்பிடிப்பு நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்க போகிறாரு. தலைவர் 172 நெல்சனே இயக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜெயிலர் 2 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தலைவர் 171 படத்து மேலே எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.